அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பல வீடியோக்களில் உங்களை சந்திச்சிருப்போம். இனியும் நிறைய வீடியோக்களில் சந்திக்க இருக்கிறோம். இப்போ நம்ம சந்திச்சதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்திலே ரொம்ப குவாலிட்டியான பல விஷயங்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டாலும் கூட முதன்மையானது அப்படின்னு சொன்னால், நம்மளால் வாங்கவே முடியாதது அப்படின்னு சொன்னால் நேரம் தான். நேரம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நாம் சில நேரங்களில் உணர்வோம். வாகனத்திற்காக காத்திருக்கும் போது, அல்லது வாகனத்திற்காக நாம் வாகனத்தை மிஸ் பண்ணும்போது, உதாரணத்துக்கு ஒரு புகை வண்டியில் ட்ரெயினில் ஏறுறதுக்காக முயற்சி பண்ணுவோம், போயிருப்போம், நம்ம முன்னாடியே ட்ரெயின் மிஸ் ஆகி போகும். இப்படி பல நேரங்களில் ஃப்ளைட் மிஸ் ஆகி போகும். இப்படி சில நேரங்களில் ஆஃபீஸர்ஸை முக்கியமானவங்களை சந்திக்க போகும். அந்த நேரத்தில் அவங்க அப்போ தான் நம்ம டைம் முறையாக பின்பற்றாதனால மிஸ் ஆகி போகிற அந்த சூழலில் நமக்கு நேரத்தினுடைய அருமை புரியும். இது மாதிரி நிறைய நேரங்களில் நேரத்தினுடைய அருமை புரிந்தாலும் நாம் ஒழுங்காக நேரத்தை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாதது ஒன்று அப்படின்னு சொன்னால் அது நேரம் தான் அப்படிங்கிறது நம்முடைய மூளையில் திரும்ப 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 சொல்லப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அதை ஃபாலோ பண்ணுறதுல ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப பின்னடைவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத பல நேரங்களில் நம்மளே வேதனைப்படுவோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த பல கல்வியாளர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற செய்தி என்னன்னு சொன்னால், மீண்டும் மீண்டும் அவங்க சொல்லிட்டு போயிருக்கிற செய்தி என்னன்னு சொன்னால், நேரத்தை முறையாக பயன்படுத்துங்கள். ஒரு மனிதன் நேரத்தை பயன்படுத்த கற்றுக்கொண்டால் அவனால் அனைத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு பல நேரங்களில் பல வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய வாழ்க்கை அனுபவமாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகளை கோடிட்டு உலகத்தில் முதன்மையான 100 தலைவர்களுடைய வரிசையை பட்டியலிட்டு த 100 என்கின்ற புத்தகத்தை எழுதிய அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர்கிட்ட கேட்குறாங்க, நீங்க ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர், எதற்காக முஹம்மது நபியை 100 தலைவர்களில் முதன்மையானவராக கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், 23 ஆண்டுகளில் அவர் 230 ஆண்டுகள் ஒரு மனிதன் வாழ்ந்தால் எவ்வளவு காரியங்களை செய்வார்களோ, எவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்துவார்களோ அவ்வளவு மாற்றத்தை 23 ஆண்டுகளில் செய்து முடித்த ஒரு மாமனிதர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர் சொல்றார். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் நாம் வாழ்றது குறைந்த காலமாக இருந்தாலும் சரி, நிறைய பணிகளை நிறைய காரியங்களை செய்து முடிப்பதற்கு நேர மேலாண்மை மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. அதிகாலையில் எழுந்திருத்து நாம் அன்றைய பொழுதில் என்ன காரியத்தை செய்ய போகிறோம் என்கின்ற ஒரு நினைவுபடுத்துதல், ஒரு எழுதி வைக்கிற ஒரு பழக்கம், இதுவெல்லாம் நம்முடைய நேரத்தை அழகாக முறையாக பயன்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். இது போன்ற பல செய்திகள் நம்முடைய வாழ்க்கையில் நேரத்தை உற்சாகமாக பயன்படுத்துவதற்கு உதவியாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம்.